ஹாய் காய்ஸ், மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த ஒரு டிஷ் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஹாங்காங் மேங்கோ பேன் கேக். நீங்களும் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் 2 eggs, 1 cup மைதா, 1/2 cup சுகர், வெனிலா எசன்ஸ், கார்ன்ஃப்ளவர், ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க, விப்பிங் க்ரீம், 2 மேங்கோ. விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க, இல்லைனா விப்பிங் பவுடர் எடுத்து 100 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். மேனுவல் பீட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைனா புருஷனை கூட வச்சுக்கோங்க பீட் பண்ணி தரதுக்கு. மேங்கோ ஸ்லைஸ் பண்ணி க்யூபாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கலாம். ஸோ தட் நீங்கள் லாஸ்ட்டில் அந்த பேஸில் வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பேஸ் ப்ரிப்ரேஷனுக்கு மிக்ஸி ஜாரில் எக், மைதா, சுகர், வெனிலா எசன்ஸ், கார்ன்ஃப்ளவர், ஃபுட் கலர். நான் மில்கை இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் 1 cup ஆஃப் மில்க் எடுங்க. பட் 1 cup ஆஃப் மில்க்கும் டைரெக்டாக மிக்சியில் சேர்க்காமல் நீங்கள் டிர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டிர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மில்க் எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா பேஸ் ரொம்ப லிக்விட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ பேஸ் லிக்விடாக தேவைப்படுதோ அவ்வளோ மில்க் ஆட் பண்ணி டிர் பண்ணிக்கோங்க. எக்கோட யோக்கை வேணான்றவங்க எக்கோட யோக்கை சேர்க்காம இன்னொரு எக்கோட ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. அண்ட் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு எக் யோக் வேணான்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிர் பண்ணுறப்போ வாட்டரை சேர்த்துடாதீங்க. வாட்டரை சேர்க்காம தான் டிர் பண்ணணும், இல்லைனா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு ஒன்ஸ் நீங்கள் டிர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பேட்டரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைனா உங்களுக்கு அந்த ஃபஜ்ஜினஸ் கிடைக்காது. நீங்கள் செஞ்சு வச்ச ஷீட்டை மேங்கோ மேலே வச்சு அந்த விப்பிங் க்ரீமை கொஞ்சம் டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணுற மெத்தட்லேயே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அது ஸ்கொயர் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் 10 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. த டேஸ்ட் வில் பி ரியலி குட். குக்கிங்கில் நான் ஜீரோ, என் ஹஸ்பண்ட் தான் என் கிச்சன் ஹீரோ. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். வரட்டா?